போக்கும் வரத்துமா இருக்கிறது. இன்னும் நான் நல்லா வண்டியை ஓட்டுவேன், இன்னும் நான் கம்பீரமாக நான் இன்னும் பிரயாணம் பண்ணுவேன். கர்த்தர் எனக்கு அந்த அளவுக்கு தேவன் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க. அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அப்போது இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, இந்த பலன் உனக்கு திரும்ப வாழ வைது போல் ஆகும். இங்க என்ன பண்றாரு ஆண்டவர்னா, நீ எவ்வளோ முதிர் வயதா இருந்தாலும் அந்த பலன் மறுபடியும் உனக்கு இருக்குதுன்னா, கர்த்தர் பெரிய இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தொழில்நுட்பம். ஆனா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சிட்டார். ஆண்டவர் காலேபுக்கு டிஏஜிங் பண்றாரு. டிஏஜிங்னா என்னது? எவ்வளோ பெரிய வயசாக இருந்தாலும் அது அப்படியே சின்ன வயசு மாதிரி காமிக்கிறது. இன்னைக்கு நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, ஹீரோங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் டிஏஜிங் பண்ணுறாங்க. அவனுடைய முகமே சின்ன முகமாக வச்சு அப்படியே அவன் 8 வயசுல இருந்தால் எப்படி இருக்கும், 12 வயசுல இருந்தால் எப்படி இருக்கும்ன்றத அப்படியே டிஏஜிங் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் இப்போ நடந்தது. ஆனால் என் கர்த்தர் அப்பொழுதே டிஏஜிங் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறார். திரும்ப வாழ